ओम श्री मात्रे नमः। 23rd श्लोक। रागद्वेषमुखा हि विभ्रमपरा नश्यन्ति विश्वेश्वरी त्वत्सङ्गात् इति मुक्तिदेशनिलये मिथ्या जनैः कथ्यते। उद्वेषम् उदार विभ्रमदरम् गात्रं ददत्या त्वया रागोऽपि ध्रियते अधिकं चरणयोः शोण अम्बुजच्छाययोः। ஸோ விஸ்வேஸ்வரி, உலகத்திற்கே தாயாக இருக்கக்கூடியவளே ஈஸ்வரியே, தொத் சங்காத், உன்னுடைய சங்கத்தினால, அப்போது உங்கூட ஒன்று நமஸ்காரம் பண்ணி உன்னை கைங்கரியம் பண்ணி அந்த மாதிரி உன்னுடைய சங்கம் ஏற்படும் போது ராகத்வேஷ முகாகி, ராகம் துவேஷம் இதெல்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த காமம் குரோதம் சொல்கிறோம் இல்லையா, அதே தான் ராகத்வேஷம் எல்லாம் முகாகி விப்ரமபரா, இதெல்லாம் மக்களுக்கு மயக்கத்தை தரக்கூடியது, மோகத்தை தரக்கூடியது. அப்படி மோகிக்க வைக்கக்கூடிய இந்த ராகம் துவேஷம் போன்ற குணங்கள் எல்லாமே நஷ்யந்தி. ஸோ உன்னை நமஸ்காரம் பண்ணினாலோ உன்னை நினச்சாலோ இந்த ராகத்வேஷம் எல்லாம் மக்களுக்கு போயிடும். ஸோ அதெல்லாம் நிற்கவே இருக்காது. இதெல்லாம் விப்ரமங்களை கொடுக்கக்கூடியது. விப்ரமங்கள்னு சொன்னாலே மயக்கம் மோகம் அதெல்லாம் தரக்கூடியது எல்லாம் போய் இந்த குணங்கள்லாம் போயிடும் அப்படின்னு முட்டி தேச ஜனகி கத்தியது. முட்டி தேசம் சொன்னா முக்தி ஸ்தலம் சொல்கிறோம் இல்லையா, முக்கோள காஞ்சி இந்த இப்போ சொல்லக்கூடியது முக்தி ஸ்தலம் அல்லது முட்டி தேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அங்குள்ள மக்கள் இப்படி சொல்கிறான். இங்கே 6 வேணால் கும்பிட்டாலே உங்களுக்கு ராகத்வேஷம்லாம் போயிடும் அப்படி சொல்கிறான். அது மித்யான்னுட்டார். அதெல்லாம் நம்ப முடியாது, அது பொய்யுங்கிற. ஏன்னா உதார விப்ரமதரம் காத்திரம், உன்னுடைய காத்திரம் எப்படி இருக்குன்னு சொன்னா விப்ரமங்கள் நிறைந்தது. அது பார்த்தாலே மோகம் அடையிறோம். திருப்பி பார்க்கணும் தோன்றது. தேவியோட காத்திரம், தேவியோட விக்கிரகத்தை பார்த்தா நம்ம பார்த்துட்டே இருக்கலாம் தோன்றது, அங்கேருந்து வரவே தோணலை. ஸோ அப்படி விப்ரமங்களை கூடிய விப்ரங்கள் மயக்கடிக்கக்கூடிய அந்த அப்பேற்பட்ட உன்னுடைய காத்திரம் ததத்யா துவயா, அதை தரிக்கின்ற உன்னால் உத்யத் துவேஷம் என்ன ஆகிடுறது, நமக்கெல்லாம் இப்படிலாம் இல்லையா, தேவியோட தேகம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு ஒரு துவேஷத்தை கிளப்புற மாதிரி இருக்கான். அப்படி இருக்குது உன்னுடைய தேகம். அப்படி இருக்கும்போது எங்கள் அதில் துவேஷம் ஏற்படுற மாதிரி தான் இருக்குது. அதே சமயத்தில் சரணையோகோ சோன அம்புஜ சாயையோகோ, 2 கால்லையும் நல்ல இதெல்லாம் விட்டுட்டுருக்கா, லாச்சாரசமெல்லாம் விட்டுட்டுருக்கா. அதனால அது அப்படியே ரெட்டு கலரில் பளபளன்னு இருக்குது கால்கள். அந்த சரணையோகம், அந்த சரணங்களை பார்த்தால் ராகோ அப்படி அதிகம் தெரியாது. அதை பார்த்தாலே ரொம்ப அட்டாச்சாக இருக்குது. இந்த பாதங்கள் கிட்ட ரொம்ப ஈடுபாடு வந்துடுது. ராகன்னா லவ், அஃபெக்ஷன். ஸோ உன்னுடைய சரணங்களில் ராகம் அன்புங்கிறது ரொம்ப ஏற்பட்டு விடுகிறது. அப்போ எப்படி உன்னுடைய இது ராகம் துவேஷத்தையும் போக்கும். எங்களுக்கு ராகத்வேஷம் ஏற்படுற மாதிரி இல்லையா இருக்குது உன்னுடைய சரணங்களோ உன்னுடைய உடம்போ அப்படின்னு சொல்கிறாங்க. रागद्वेषमुखा हि विभ्रमभरा नश्यन्ति विश्वेश्वरी त्वत्सङ्गात् इति मुक्तिदेशनिलये मिथ्या जनैः कथ्यते। उद्यद्वेषम् उदार विभ्रमभरं गात्रं ददत्या त्वया रागो अपि प्रियते अधिकं चरणयोः शोणाम्बुजच्छाययोः। राधे कृष्ण मैम। देवी त्वत्पद सत्परागमनिशं मौलौ समापिप्रतां साधूनाम् अपरागतैव भवति इति आश्चर्यम् आस्ताम् इदं पादस्तेन खरः प्रभा बलसितः जागर्ति सो अयं पुनः चित्रं नाम करप्रभावलसितः दुष्ट असुरं पिष्टवान्. ஓகே. ஸோ பத சத்பராகம், உன்னுடைய பாதங்கள் இருக்கக்கூடிய பராகம்னு சொன்னான்னா நம்ம தூசி மகரந்தம் எல்லாத்துக்குமே பராகங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிவிடுவோம். இந்த இடத்துல பாத தூளி, தேவியோட பாதத்தில் வரும்போது தூசி கிடையாது அது. ஸோ தூளி, பாததூளி, தேவியோட பாதத்தில் இருக்கக்கூடிய பாததூளி. அனிஷம் மௌளவு சமாபிப்பிரதாம், யார் தலையில் தாங்கிக்கிறார். இந்த காலில் தூசி தன்னுடைய தலையில் தாங்கக்கூடியவர் சிவன்.
ஸோ தேவி உன்னுடைய பாதத்துடைய அந்த பாத தூளியை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய தரித்து கொண்டிருக்கக்கூடிய சிவன் மட்டுமில்லை சாதுனாம்னுட்டார். சாதுக்கள் எல்லாமே தேவியோட பாத தூளியை தங்களோட தலைமையில தாங்கிப்பான். அப்படிப்பட்ட சாதுக்கள் அபராகதா ஏவ. அப்போ பராகம் இல்லாமல் ஆயிடுறான். இப்போ பராகத்தை எடுத்துக்கிறா, தேவியோட பராகத்தை எடுத்துட்டு அவளுடைய பராகம் போய்ட்டுருது. அப்போ ரெண்டாவது பராகத்துக்கு என்ன அர்த்தம்னு சொன்னான்னா தூசி அல்லது குற்றம் பாபம் எல்லாமே பராகம்னு சொல்லிடுறோம் நம்ம. ஸோ அவளுக்கு அபராகதா, அப்போ அவளுடைய குற்றம் எல்லாம் போய்டுறது. மனசில் உள்ள அழுக்கு, அவள் மனசில் அப்படியே தரிக்கிறா தேவியோட பாத தூளியை. அதனால அவளுடைய மனசில் உள்ள அழுக்கெல்லாம் காணாமல் போய்டுறது. அந்த தூசி அபராகதா ஏவ, அப்படி அவளுக்கு பராகம் போய்டுறது, குற்றம் போய்டுறது. பவதி அப்படி ஏற்படுகிறது என்று இது ஆச்சரியம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கே, ஒரு பராகத்தால் ஒரு பராகத்தை நீக்க முடியறதே அப்படிங்கிறாருங்க. ஸோ அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆஸ்தாம் இதம் அது இருந்துட்டு போட்டோம், அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆஸ்தாம் இதம் இது அப்படி இருக்கட்டும். தே பாதக உன்னுடைய பாதத்தில் நகர பிரபா பல சிதக. ஸோ நகரான நகம் தாங்க, நகரங்கிறது நகம் தான். தேவியோட இப்போ நகத்தில் ஒயிட் கலர் இல்லையா, தேவியோட நகரெலாம் அப்படி சந்திரன் மாதிரி அப்படி கிரணங்களை அனுப்பக்கூடியதாக இருக்குது. அதோடைய பிரபையினால், அந்த பிரபையோட பலத்தினால் சிதக, சிதகன்னு வெள்ளவெளேர்னு இருக்கக்கூடியது சித ஒயிட். ஸோ அப்படி வலசித்தக ஜாகர்த்தி சோ அயம். ஜாகர்த்தின்னு சொன்னான்னு அந்த அது பிரகாசிக்கிறது. அதனால இப்போ தேவியோட பாதத்துடைய நகம் சத்துவ குணத்தை எடுத்து காட்டுறதுங்கிற மாதிரி இருக்குது. சத்துவ குணத்தோடு தான் கலர் தான் ஒயிட்டு. ஸோ தேவியோட பாதத்தில் முக்குணங்களும் சரணடைகிறதுன்னு சொல்கிறாருங்க. இப்போ முதல்ல சத்துவ குணம் நகத்தில் இருக்குது. ஜாகர்த்தி சோ அயம் புனக. ஸோ அது பிரகாசி, ஜாகிரத்தின்னு விழிச்சுட்டுருக்குன்னு அர்த்தம், பிரகாசிச்சுட்டு இருக்கு. உன்னுடைய பாதத்தில் நகங்கள் ஒயிட் குணத்தால் சத்துவ குணத்தால் பிரகாசிக்கிறது. புனக சித்திரம் நாம கரப்பிரபாவ. கரன்னு சொன்னா கொடியன்னு ஒரு அர்த்தம் இல்லையா. கொடிய பிரபாவ லசித்தக, பிரபாவத்தோடு கூடிய. இங்கேயும் பலான்னு போட்டால் ரொம்பவே கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது. பாங்கிறது இன்னும் பெட்டராக இருக்குது. பல சித்தகன்னு சொன்னான்னா பலத்தால் தோய்ந்து. இங்கே சித்தகன்னு சொன்னால் வயிற்றுன்னு எடுக்கக்கூடாது. சித்தகன்னு சொன்னான்னா இங்கே தோய்ந்து, சேச்சனம்னு சொல்கிற வார்த்தையிலேருந்து சித்தகாங்கிறது வருது. சேச்சனம்னு அப்படியே தண்ணீரை ஊற்றி நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி அந்த பலத்தால் நினைக்கப்பட்ட அந்த பலங்கிறது ரெண்டு இடத்துலையும் பாங்கிறது இன்னும் ஆப்டாக இருக்குது. ஏன்னா பிரபாவ லசித்தகான்னு சொன்னான்னா ரொம்ப அழகாக, அவனுடைய கொடிய பிரபாவம் எப்படி அழகு, அது கொஞ்சம் கான்ட்ராஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. அதனால உன்னுடைய கொடிய பிரபையோடு கூடிய பலத்தினால சித்தகான சேச்சனம் நனைக்கப்பட்ட உன்னுடைய அந்த சக்தி, கரப்பிரபாவன்னு சொன்னானே என்னது பயங்கரமான சக்தி இருக்குது தேவிக்கு. ஸோ துஷ்ட அசுரம் பிஷ்டவான், அதனால் நனைக்கப்பட்ட அந்த பாதங்கள் துஷ்ட அசுரம். இப்போ இது என்னது ரஜோகுணம் இல்லை தமோகுணம் கூட சொல்லலாம். துஷ்ட அசுரனை கொல்றதுங்கிறது, சம்ஹாரம் பண்ணுறதுங்கிறது தமோகுணம். ஸோ தமோகுணத்தோடு கூட இருக்குது பிஷ்டவான், துஷ்டனான மகிஷாசுரனை இது சவிட்டி மிதித்து கொன்றது இந்த பாதங்கள். ஸோ இது ரஜோகுணத்தோடு கூடியது. இயற்கையாகவே தேவியோட பாதம் இது தமோகுணம்னா, ரஜோகுணம் இயற்கையாகவே இருக்குது. ஏன்னா செந்தாமரை பாதங்கள் சொல்கிறோம். அப்போ சிவப்புங்கிறது ரஜோகுணத்தோட ஒரு கலர். ஸோ ரஜோகுணத்தோடு இருக்கக்கூடிய பாதங்களில் வைட்டான நகங்கள் அது அப்படியே பிரகாசிக்கிறது. தாமச குணமாகப்பட்ட அந்த கொடிய சக்தி ஆகப்பட்டது அசுரனை சவிட்டி மிதித்து கொள்வது. ஸோ இப்படி முக்குணங்களோடு கூடியதாக உன்னுடைய பாதங்கள் இருக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ராதே கிருஷ்ணவன். தேவி த்வத்பத சத்பராகமனிஷம் மௌலௌ சமாபிப்ரதாம் சாதுநாம் அபராகதா ஏவ பவதி இத்தி ஆச்சர்யமாஸ்தாமிதம் பாதஸ்தே நகர பிரபாபலசிதः ஜாகர்த்தி சோ அயம் புனः சித்ரம் நாம கர பிரபாபலசிதः துஷ்ட அசுரம் பிஷ்டவான். பிரபாவலசிதகன்னு படிச்சீங்க, பரவாயில்ல, அது ஒன்றும் இது குற்றம். அடுத்ததுல ஃபர்ஸ்ட் வேர்டு த்வித்வேன ஸ்திதயோஹ த்வதீய பதயோஹ த்வைதம் நரஸ்ய ஸ்புடம் கைவல்ய பிரதிபாதனே குஷலதா ஜாதேதி கோ அயம் க்ரமஹ கிம் வா யுக்திபிஹி அத்ர முக்திகரதா வ்யக்தைவ தே பாதயோஹ முக்த்வா ஏவ ஹி விஸ்ஃபுரந்தி விமலாஹ தத்சங்கினோ அமிநகாஹ. முக்தா ஏவலையா முக்த்வான்னு போட்டிருக்கா. முக்தா
முக்தா ஏவகி விஸ்வரந்தி. சாரி முக்தா முக்தா. ஓகே ஓகே ஓகே. த்வித்வேன இரண்டாக, த்வித்வம்னா இரண்டு. ஸோ இரண்டாக ஸ்திதி, என்னுடைய பாதங்கள் 1 2 லெஃப்ட் ரைட்டு 2 தான். ஸோ அப்படி உன்னுடைய நிலை ஸ்திதையக இரண்டாக இருக்கக்கூடிய நிலை உன்னுடைய பாதங்கள். தொதிய பதையோகோ, உன்னுடைய பாதம் இப்படி ரெண்டாக வலது இடது 2 பாகமாக இருக்கிறது. துவைத்தம் இது அதனால 2 அப்படின்னு இருக்குது. நரஸ்யா ஸ்புடம் கைவல்ய பிரதிபாதனை, ஆனால் 2ம் சேர்ந்து ஒன்றாயிடுறது. எதில்? கைவல்ய பிரதிபாதனை. கைவல்யங்கிறது ஜீவன் முக்த நிலைமை அப்படின்னு சொல்லலாம். ஸோ கைவல்யம் இல்லாட்ட இறந்தப்புறம் கிடைக்கக்கூடிய விஷ்ணு பதம்னு சொல்லலாம். ஸோ ஏதோ ஒன்று கைவல்ய பதவியை கொடுக்குறது. ஸோ கேவல பதவின்னு சொல்லுவோம். கைவல்யம்னா ஒன்றே ஆன நிலைமை. அந்த கைவல்ய பதத்தை, ஒன்றுபட்ட நிலையை 2ஆக நிலையாக இருக்கக்கூடிய இந்த பாதங்கள் ஒன்றான ஒரு நிலையை கொடுக்கக்கூடிய நரஸ்ய மனிதர்களுக்கு ஸ்புடம் கிளியராக கொடுக்கறது. குஷலதா, அதுக்கு சாமர்த்தியம் இருக்குது. ஸோ 2 ஒன்றாகவே இருந்து அந்த சாமர்த்தியம் உன்னுடைய பாதங்களுக்கு இருக்கே. ஜாத்தா இது கோயம் கிரமகா, இது எப்படி 2ஆக இருக்கக்கூடியது, 2 நிலையாக இருக்கக்கூடியது ஒரு நிலைமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கிறது. இது எப்படி கோயம் கிரமகா, இது என்ன முறையாக்கும் கேட்குறேன். கிம்பா யுக்திபி அத்திர, இதில் என்ன வண்டிக்கு கிடக்க தர்க்கங்கிறார். யுக்தின்னா நான் ரைட்டு நீ ரைட்டுன்னு, அந்த நான் பண்ணுறதா கரெக்டு நீ பண்ணுறதா கரெக்டுன்னு இந்த யுக்தமாக பேசுவாள், ரொம்ப சாமர்த்தியமாக பேசுறதுன்னு அர்த்தம். கிம்பா யுக்திபி அத்திர, இதில் தர்க்கம் பண்ணுறதுக்கே இடமில்லை. அடுத்த சொல்கிறார் அவர். முக்திகரதா வியக்தா ஏவதே பாதையோகோ, உன்னுடைய பாதங்கள் முக்தியை அளிக்கக்கூடியதுங்கிறது கிளியராக இருக்கும்போது இந்த மாதிரி 2ஆக இருக்குது 1ஆ கொடுக்குறத இப்படியெல்லாம் பேச வேண்டிய தேவையே இல்லை அப்படின்னு அடுத்த லைனில் அவரே கான்ஃப்ளிக்ட் பண்ணிக்கிறார். அவரே அதற்கு எதிராக பேசிடுறார். உன்னுடைய பாதங்கள் வெக்தாயேவ கிளியர்ல முக்திகரதா, முக்தியை கொடுக்கக்கூடியது. அதனால கிம்பா யுக்தி வியாத்திரா, அதில் பேச்சு கடமையில்லை, தர்க்கம் பண்ண வேண்டிய தேவையும் கிடையாது. இன்னொரு காரணம், முக்கியமான காரணம் இங்கே என்ன இருக்குன்னா, தத் சங்கினக அமீனகாகா, ஏன்னா உன்னோடு பாதத்தில் சேர்ந்த அந்த நகங்கள், பாதத்துடைய நகங்கள், எப்போவுமே நகங்கள் பார்ட் ஆஃப் த பாடியில் வராது. நகங்கள் செத்தப்புறமும் வளருதுன்னு சொல்லும்போது அது தனியாக ஒரு பார்ட்டு பாடியில் அட்டாச்சு ஆகிருக்குன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாருங்க. ஸோ உன்னுடைய சங்கத்தில் இருக்க அந்த நகங்கள் அமீனகாகா, இந்த நகங்களே முக்தாயவகி, அப்படி அதுகளே முக்தர்கள் ஆகிடுத்தேங்கிறார். முக்தான்னு சொன்னால் 2 அர்த்தம் இங்கே ஸ்லேடையாக விளையாடுறார். முக்தான்னா முக்தர்கள் ஆகிடுத்தே, உன்னுடைய சங்கத்தினாலேயே முக்தர்கள் ஆகிடுத்தே, அதனால உன்னுடைய பாதம் 2 ஒன்றாக தருங்கிறதுலாம் ஆச்சரியப்பட வேண்டியதில்லை. முக்தான்னு சொன்னால் இங்கே முத்து அப்படிங்கிற அர்த்தம் தான் ரியல் மீனிங். ஏன்னா பாத நகங்கள் முத்து போல பிரகாசிக்கும். ஸோ அது முக்தா ஏவகி விஸ்புரந்தி அப்படின்னு சொன்னான்னு, அதுவே முத்து போல பிரகாசிக்கிறதுன்னு சொல்லும்போது இங்கே என்ன அர்த்தம், இங்கே அவர் உள் மீனிங் என்ன சொல்கிறாருன்னா, முக்தர்களாக பிரகாசிக்கிறார்கள். உன்னுடைய பாத நகத்தை, நகம் ஒன்று அண்டி இருக்குது, அப்படி அந்த நகமே முக்தர்களாக ஆகிவிடும்போது உன்னுடைய 2 பாதங்களுக்கு நகத்தாலே, ஆஃப்டர் ஒரு ஸ்மால் பார்ட்டு, அது கூட அட்டாச்மெண்ட் பார்ட்டு, உன்னுடைய ஒரிஜினல் பார்ட்டு கிடையாது, அந்த பார்ட்டே முக்தர்களை கொடுக்கும்போது உன்னுடைய பாதங்கள் ஒரு கேவல நிலையை கொடுக்காதா, கைவல்யத்தை கொடுக்காதா? விஸ்வரந்தி விமலான விமலமாக குற்றமற்று அப்படி முத்துக்களாக அப்படி ஒளி பொருந்தி இருக்கக்கூடிய அந்த நகங்கள் முக்தர்களாக பிரகாசிக்கிறதுன்னா பாதங்கள் ஜீவன் முக்த நிலைமையை கண்டிப்பாக கொடுக்கும். த்வித்வேன ஸ்திதயோः त्वदीयपदयोः द्वैतं नरस्य स्फुटं कैवल्यप्रतिपादने कुशलता जातेति को अयं क्रमः किं वा युक्तिभिः अत्र मुक्तिकरता व्यक्तैव ते पादयोः मुक्ता एव हि विस्फुरन्ति विमलाः तत्सङ्गिनो अमीनकाः पादाग्रं तव कामदं सुरलतः शाकाग्रम् आचक्ष्महे जाता यत्र हि बालपल्लवरुचिः स्वैरैव राग उदयैः उत्सर्पन्नकमण्डली सुषमया पुष्पाणिः उत्पादिता सञ्जात अलिरुतिश्च मञ्जुलतरैः மஞ்சீரசிஞ்சாரவைஹ. ஸோ இங்கே கம்பேர் பண்ணுறார். அதாவது பாதாகிரம், பாத நுனியாகப்பட்டது காமதம் சுரலதா,
தேவக்கொடி, தேவக்கொடி வந்து கற்பக கொடி, கற்பக விருட்சம்னு சொல்கிறோம், கற்பக கொடின்னு சொல்லுவோம். ஸோ இது கற்பக கொடி போல இருக்கு உன்னுடைய பாதத்தோடு எண்டு. ஸோ உன்னுடைய பாதத்தோடு எண்டாகப்பட்டது பாத அக்ரம், அதாவது முன்பாதம். அந்த பாதம் வந்து கற்பக கொடி போல அதோடைய ஷாக்கா அக்ரம், கற்பக விருட்சத்தோடு கொடியோட எண்டு, அதோட ஷாக்கை, அதோட ஒரு கிளை போல ஆச்சக்ஷ்மகே அப்படி நான் சொல்கிறேங்கிறேன். நாங்கள்லாம் அப்படி தான் நினைக்கிறோம். ஏன்னா கற்பக கொடி கெட்டதெல்லாம் கொடுக்கும், உன்னுடைய பாதத்தை நினைச்சாலும் கெட்டதெல்லாம் கிடைக்கும். அதனால் நாங்கள் அதை கற்பக கொடியாகவே ஆச்சக்ஷ்மகையை சொல்லப்படுகிறது நாங்கள் சொல்கிறோம். ஜாதா யத்ரகி பால பல்லவ ருச்சிகி. இப்போ ஷாக்கையில் வந்து என்ன ஆகும், முதல்ல ஒரு துளிர் இலை வரும், துளிராக இலை வரும் ஒரு ஒரு கொடியில். அதை மாதிரி இங்கேயும் ஒரு விரல்கிற ஒரு இது பல்லவ. ஏன்னா விரல் வந்து நல்ல சக்கச்சவையில் அழகாக இருக்கும். அந்த பாத நுனியில் விரல்களாக நீண்டுண்டு ஒரு துளிர் இலை போல உன்னுடைய பாதத்தோடைய நுனியில் அந்த விரல்கள் இருக்கின்றன. ஸோ பல்லவ ருச்சிகி, அதை பார்த்தா கற்பக மரத்தோடு அந்த எண்டில் முளைக்கக்கூடிய அந்த துளிர் இலைகள் போல இருக்கு. ருச்சிகி ஸ்வைஹி ஏவ ராக உதயைஹி. ஸோ அதாவது ஒரு அன்பை ஏற்படுத்தக்கூடியதாக, ராகம்னாங்கிறது லவ், ஒரு அஃபெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியதாக. என்ன துளிரை பார்த்தாலுமே ஒரு ஆசையாக இருக்கும் நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. புதுசாக ஒரு துளிர் ஒரு மரத்தில் வருது, ஒரு செடியில் வருதுன்னா ஆசையாக இருக்கும். அது மாதிரி உன்னுடைய விரல்களே ரொம்ப அட்டாச்மெண்ட்டாக ஆசையாக இருக்குது உதிக்கிறது. உத்சர்பத் நகமண்டல ஸ்ரீ. இந்த உன்னுடைய நகங்கள் இருக்க விளவிளையர்னு அது என்னன்னு பார்த்தா சுஷமயா புஷ்பாலிகி, அழகான, சுஷமான அழகு, அழகான புஷ்பங்கள். இப்போது ஒரு மரம், அந்த கிளை, அந்த கிளையில் இலை வந்தாச்சு, இலை வந்தப்புறம் பூ வருது. அந்த மாதிரி விளவிளையர்னு அழகான பூக்கள், கற்பக விருட்சத்தோட பூக்கள் வந்த மாதிரி உன்னுடைய நகமாகப்பட்டது பூக்கள் மாதிரி இருக்குது. உத்பாதனம் பண்ணியிருக்கு, அது ஏற்படுத்துகிறது, நகத்தை உண்டாக்குகிறது, நல்ல புஷ்பங்களை. சஞ்சாத அலிருதிகி. இப்போ பூவெல்லாம் வந்தாச்சால உடனே அங்கே வண்டுகள் ரீங்காரம் சத்தம் கேட்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா வண்டுகள்லாம் அந்த மகரந்ததுக்கு வேண்டி வரும், அது அப்படி சுற்றி பறந்துட்டு இருக்கும், அப்போ ரீங்காரம் கேட்கும். இங்கே என்ன ரீங்காரம் வருதுன்னு பார்த்தா சஞ்சாத அலிருதிகி. அலின்னு சொன்னான்னா தேன் வண்டுகள்னு அர்த்தம். ஸோ அலிருதிகின்னா என்னது, ருத்தின்னு சத்தம், ருதம்னு சத்தம். ஸோ அலிருதிகி அந்த தேன்வண்டுகளோட சத்தம் மாதிரி என்ன இருக்குன்னா மஞ்சுள தரைகி, இனிமையான மஞ்சீர சிஞ்சாரவைகி. ரவன சப்தம். ஸோ உன்னுடைய கொலுசோடு சத்தம் இருக்கே, காலில் போட்டுருக்கே கொலுசு, அந்த கொலுசோடு சத்தம் தான் வண்டுகளோட ரீங்காரம் போல் இருக்குது அப்படின்னு கற்பக கொடியோடு ஒரு ஷாக்கையை கம்பேர் பண்ணுறாரு இங்கே பாத நுனிய. பாதாக்ரம் தவ காமதம் சுரலதா शाकाग्रम आचक्ष्महे जाता यत्र हि बाल पल्लव रुचिः स्वैहि एव राग उदयैः उत्सर्पत्नकमण्डलीषु शमया पुष्पाणि उत्पादिता सञ्जात अलिरुदिश्च मञ्जुलतरैः मञ्जीरशिञ्जारवैः देवीयं तव सन्नतेशमकुट स्वर्लोककल्लोलिनी कल्लोल आहतिभिः विशेष विमला जीयानक श्रेणिका यद्दावल्यम् अवाप्तुम् आप्तकुतुकाः तो ये तपस्यन्त्यमी मीनाः पेनकणाश्च मौक्तिकगणाः शङ्काश्च शङ्कामहे. தேவி ஈயம். இந்த பாதங்கள் தவ சன்னத ஈஷ முகுட்ட, பகவான் காலில் விழுந்து அப்படி நமஸ்காரம் பண்ணுறாரா, அப்போ வந்து அவரால் வணங்கப்பட்ட உடனே அவரோட தலையில் என்னெல்லாம் இருக்குது பார்த்தா கல்லோலினி. கல்லோலினின்னு இந்த கோலாகலமாக கங்கை பிரவகிச்சின்னு இருக்கா பாதத்தில். ஸோ அந்த பாதம் ஸ்வர்லோக கல்லோலினி, சொர்க்கலோகத்தில் பாயக்கூடிய அந்த கல்லோலினியாக இருக்கக்கூடிய கங்கை கல்லோல ஆகதிபிகி. அந்த கங்கை இந்த பாதத்தில் நல்லா அடிச்சுட்டு வருது, தண்ணி பிரவாகமாக வருது. ஸோ அதனால நகத்தில் வந்து இந்த இது படுறதா, கங்கையோட தண்ணீர் வருதா. விசேஷ விமலாஜியா நகஸ்ரேணிகா, இன்னும் கொஞ்சம் கிளியராக ஆகிடுது. நகமே ஏற்கனவே விளையாடுன்னு இருக்குது, பளபளான்னு சந்திரன் கிரணங்கள் மாதிரி. அதில் இந்த கங்கையோட தண்ணி நன்னா அடித்து க்ளீனாக ஆக்கிறோச்சே, விசேஷமாக ஜொலிக்கிறது. இன்னும் ஜியாத், அதுக்கு ஒரு வெற்றி போடுறாருங்க. ஜெயமடையட்டும் அந்த நகஸ்ரேணிகா, உன்னுடைய நகவரிசைகளுக்கு ஒரு ஜே அப்படிங்கிற.
எது தாவல்யம் இப்படி இந்த நகவொலியோடு வெளுப்பை வாங்கணும்னு ஆசைப்படுறது. எதெல்லாம் அவாப்து காமக, அவாப்துன்னா அடைய ஆசைப்படக்கூடிய, குத்துக்காக குதூகலமாக, தோயே தபஸ்யந்தி தண்ணிக்குள்ளே எது கங்கை நீரில் தபஸ் பண்ணிட்டு இருக்கான். இந்த வெளுப்பு, இந்த நகத்தோடு ஒளியோடு வெளுப்பு நம்மளுக்கு கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு மீனாக அந்த கங்கை நீரில் ஓடின்னு இருக்கே மீன்கள், அந்த மீன்கள்லாம் இந்த வெள்ளை கலரை வாங்கணும் ஆசைப்படுறது, தபஸ் பண்ணுறது. ஃபேன கணாஷா அதில் நுங்கு நுரைமா அப்படி நுரை வருதே, நுரை, அந்த நுரையோட கலரும் வெள்ளைதானே, அது இன்னும் நம்மளுக்கு வெள்ளையாக மாட்டோமா, இந்த நகவொலி மாதிரி வெள்ளையாக மாட்டோமான்னு தபஸ் பண்ணிட்டு இருக்கு. பேன கணாகா மௌக்திக கணாகா, ஏன்னா தனிக்குள்ளே முத்தும் கிடைக்கிறது சொல்கிறோமே நம்ம. ஸோ அந்த முத்துக்களும் எல்லாமே உட்காந்து இந்த நகவொலிக்காக நமக்கு கிடைக்காதா அப்படின்னு தபஸில் ஈடுபடுகிறது. சங்காஷ்ட சங்காமகே, சங்கான சங்கும் தண்ணிக்குள்ளே இருக்கிற சங்கும் அதை ஆசைப்படுறது இந்த வெள்ளைய. சங்காமகே இப்படி நான் சந்தேகப்படுகிறோம் அப்படின்னு காமனாக சொல்கிறார். இப்படி இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்குள்ளேயே தபஸ் பண்ணிட்டு இருக்கோ உன்னுடைய நகவொலியோடு வெள்ளையை வாங்கிறதுக்கு. ஏன்னா நமஸ்காரம் பண்ணுறது தலையில் இதெல்லாம் இருக்குது, கங்கை தண்ணிக்குள்ளே எல்லாம் உட்காந்துருக்கு. இது எல்லாமே தபஸ் பண்ணுறது நகவொலியை வாங்கிறதுக்காக. தேர்ட் லைன்ல எது தேவி தியம் தவ சன்னதேஷ மகுட ஸ்வர்ணோக கல்லோலினி கல்லோல ஆஹதிபிஹி விசேஷ விமலா ஜீயானக ஸ்ரேணிகா யத்தாவல்யமாவாப்தும் ஆப்த குதுகாஹ தோயே தபஸ்யந்த்யமி மீராபேன கணாஷ்ட மௌக்திக கணாஹ சங்கா ச சங்காமஹே. இன்னும் ஒன்று போலப்பா. माने शम्भुशिरः प्रहारचरितं नैव त्वदिच्छाकृतं जाने देवि पदाब्जयोः तु पुरजेत् मूर्ध्ना विरोधात् इदम् एते पादनकांशु बद्धकलहाः शीतांशु मन्दाकिनी भोगीन्द्राः किल शङ्करस्य शिरसा शङ्काम्बिना रक्षिताः. மானேன்னு சொன்னால் மானம்னு சொன்னால் எல்லாமே ஊடல்னு சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா. அதை நான் பெரியவள நீ பெரியவள இந்த கௌரவத்தை எதுக்கிறதுக்கும் போது இங்கே மானன ஊடல். மானே ஊடலில். ஸோ ஊடல் ஏற்பட்ட சமயத்தில் சம்புஷிரக பகவானுடைய சிவனுடைய தலை பிரகார சரிதம் உன்னுடைய காலால் ஒரு அடி வாங்குறது. ஸோ பகவானுடைய தலைமையில் தேவியோட பாதம் படுறது. அந்த சந்திரன் நைவ தொத்திச்சாக்கிருத, நீ ஆசையாக ஒன்று அவரை ஒன்றும் அப்படிலாம் அடிக்கலம்மா. நைவ தொத்திச்சாக்கிருத, உன்னுடைய விருப்பம் கிடையாது. பகவானுடைய காலை அப்படி அவரை ஒதுக்கிறது உனக்கு ஆசையாக கிடையவே கிடையாது. ஜானே தேவி, எனக்கு தெரியும். பதாப்ஜயோகோ தூ புரஜித் மூர்த்னா விரோதாத்து, அதாவது உன்னுடைய பாத தாமரைகளுக்கு உன்னுடைய மனசில் அவரை அடிக்கணும்னோ அவரை பிரகாரம் பண்ணணும் இஷ்டமே கிடையாது. ஆனால் உன்னுடைய காலுக்கும் பகவானுடைய தலைக்கும் ஏதோ ஒரு விரோதம் இருக்குது. ஸோ விரோதாதீதம், ஒரு விரோதத்தினால ஏற்படுறது. ஏதே பாத நக அம்சு பத்த கலகாகா. ஸோ இதெல்லாம் எதெல்லாம் பகவானுடைய தலைமையில் இருக்கிறது எல்லாமே இந்த நகத்தோட சண்டை. அதுகளுக்கு நகத்தை கண்டாலே பிடிக்கல. போன ஸ்லோகத்திலே பார்த்தோம் நம்ம. எல்லாம் என்னோடய நகவொலி கிடைக்காதா, இதோட நகவொலி எனக்கு கிடைக்காதான்னு ஆசைப்பட்டு உட்காந்துருக்கா. அப்போ நகத்தை பிடிக்காமல் எடுத்து. ஸோ பாத நக அம்சுன்னா கிரணங்கள், பாத நகத்துலேருந்து வரக்கூடிய கிரணங்கள் வெளவெளேர்னு இருக்கா. அதனால கலகத்தை உண்டாக்கிண்டு சீதாம்சு அது சந்திரன். ஸோ சீதாம்சு மந்தாகினி. ஸோ தலையில் சந்திரன் உட்காண்டிருக்கான், சிவனோட தலையில் சந்திரன். அவருக்கு இந்த நகவொலியை பிடிக்கலை, என்ன விட வெளுப்பாக இருக்கேன்னு கோபம். அப்புறம் மந்தாகினி வந்து கங்கை விளைன்னு இருக்குது, அதுக்கு இந்த நகவொலி கண்டா பிடிக்கலை. போகீந்திராகா, தலையில் ஆதிசேஷன் பாம்புலேருந்து எல்லாம் பாம்பெல்லாம் உட்காந்துருக்கு, அதெல்லாம் விளையாடுனா இருக்கக்கூடிய பாம்புகள். அந்த பாம்புகளுக்கு இந்த விலையை பார்த்தானே கோபம் வருது. அதனால தான் இந்த கலகத்தினால தான் இந்த மாதிரி அதுகளுக்கு இந்த மாதிரி சண்டையை போட்டுட்டு அடி வாங்கிறது. சங்கரஸ்ய சிரசா, அதாவது சங்காமினா ரட்சிதாக. அப்போது இந்த அடி வாங்கினவனா கவலைப்படாதீங்கப்பா, நான் இருக்கேன் காப்பாற்றுறதுக்குன்னு சொல்லிட்டு பகவான் தலையில் வச்சுட்டு அதெல்லாம் சங்காமினா சந்தேகம் இல்லாமல் ரட்சிதாக. இல்லாட்டுனா அதுகள் அடி வாங்கி செத்தே போயிருக்கும். எத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்ண வேண்டியிருக்கு, எத்தனை வாட்டி அடி வாங்க வேண்டியிருக்கு. ஆனால் பகவான் என்ன பண்ணுறார், விடாமல் அவளெல்லாம் ரட்சணை பண்ணிட்டு இருக்கார், காப்பாற்றின்னு இருக்கார். ஸோ சங்கரஸ்ய சிரசா, அவருடைய
அவர்களுடைய தலையால் வினாசங்கம் சந்தேகம் இல்லாமல் ரட்சிதாக இவைகளெல்லாம் காப்பாற்றப்படுகின்றன. மானே சம்புஷிர பிரஹார சரிதம் நைவத்வதிச்சாகிருதம் ஜானே தேவி பதாப்ஜயோः து புரஜேத் மூர்த்னா விரோதாத் இதம் ஏதே பாதநக அம்சுபத்த கலஹாः சீதாப்சு மந்தாகினி भोगीन्द्राः किल शङ्करस्य शिरसा शङ्कां विना रक्षिताः. श्रीमात्रे नमः. देवी त्वच्चरण उज्ज्वलन्न कमणी श्रेणीतुलीनः नमन् आभाति स्फटिक अचल स्फुटतटी शायीव सोऽयं नटः हंसालीन वपुः स्वयं कमलभूः क्षीरापि शायीव च श्रीभर्ता मघवापि नाकसरसि स्नायन् इव आलक्ष्यते. தேவி தொச்சரண உஜ்வல நகமணி ஸ்ரேணி. நகமணின்னா மணி போன்ற நகங்கள், வளவளையர்னு இருக்கக்கூடிய நகங்கள் வரிசையாக, ஸ்ரேணின்னு அது வரிசையாக இருக்கக்கூடிய நகங்கள். ஸோ அது வந்து உஜ்வலமாக இருக்குன்னு பிரைட்டாக இருக்குது அந்த நகங்களோட ஒளி. ஸோ லீனக இப்போ என்னாச்சு, இந்த நகமணியில் வந்து படுத்துன்னு கிடக்கா. யாரெல்லாம் சிவன் வேறு நமஸ்காரம் பண்ணுறாரு, விஷ்ணு வந்து நமஸ்காரம் பண்ணுறாரு, பிரம்மா நமஸ்காரம் பண்ணுறா, எல்லோரும் வரிசையாக நமஸ்காரம் பண்ணுவான். அப்படி நமஸ்காரம் பண்ணுறோச்சே ஒவ்வொருத்தரும் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு சொல்கிறாருங்க. ஸோ நமன் ஸ்பட்டிகாச்சலம்னு இது நல்ல ஸ்படிகம் போன்ற வெள்ளையாக இருக்கக்கூடிய ஹிமாலயா மவுண்டன்ஸ், அந்த இமயமலையில் இருக்கக்கூடிய சிவன். ஸோ ஸ்புட்டா தடீஷாயி, ஸோ அந்த ஹிமாலயா மவுண்டன்ஸில் இருக்கிற மாதிரி அதன் கீழே அந்த வெள்ளி பனிமலையின் கீழே நான் படுத்தின்னு இருக்கோமோ அப்படின்னு நினச்சிக்கிறாராம் சிவன். அப்படி நமஸ்காரம் பண்ணும்போது ஸ்புட்டா தடீஷாயி இவ ஸோ அயம் நட்டகன்னு நர்தனம் ஆடக்கூடிய, தாண்டவம் ஆடக்கூடிய சிவன் ஆபாதி பிரகாசிக்கிறார். ஆபாத்தினா ஒளி பொருந்தி இருக்கிறார். என் நகமணிகள் பார்த்தா ஹிமாலயா மவுண்டன்ஸ் மாதிரி வளவளேர்னு இருக்குது. அதனால ஹிமாலயாஸில் படுத்துட்டு இருக்கோமோன்னு சிவன் நினைக்கிறார். இப்போ யார் பிரம்மா படுத்துக்கிறார். ஸ்வயம் கமலபூகு தாமரையில் பிறந்த பிரம்மா ஹம்சாலீன வபுகு, அவர் நினச்சிக்கிறார் நம்மளுடைய வாகனமாகப்பட்ட ஹம்சத்தில் நம்ம சாஞ்சின்னு படுத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறார். தேவியோட பாதத்தில் விழும்போது அந்த நகமணி ஆகப்பட்டது அன்னப்பறவை மாதிரி அப்படி பளபளான்னு இருக்கா. ஸோ தன்னுடைய வாகனம் ஹம்சம். ஸோ அந்த அன்ன வாகனத்தின் மீது சாஞ்சு படுத்துட்டு இருக்கிற மாதிரி அந்த பிரம்மா நினைக்கிறார். நமன் எல்லா இடத்துலையும் நமன்னு சேர்த்துக்கணும், வணங்கி கொண்டு. க்ஷீராப்த ஷாயி இவ யார், விஷ்ணு. இப்போ ஸ்ரீபர்த்தான ஸ்ரீயுடைய கணவனாகப்பட்ட விஷ்ணு க்ஷீராப்தி ஷாயி இவ தான் பார்க்கடலில் படுத்து கொண்டிருப்பதாக அவர் நினைக்கிறார். தேவியோட பாதத்தில் நமஸ்காரம் பண்ணும்போது அவருக்கு தான் அந்த க்ஷீராப்தியில் படுத்துட்டு இருக்கோமோ அப்படின்னு நினைக்கிறார். மகவாபி, இப்போ யார், இந்திரன், மகவான்னு பேர் அவருக்கு. ஏன்னா மேகங்களோட அதிபதி, அதனால இமாவான்னு இது இந்திரனுக்கு மகவான்னு பேர். ஸோ அவன் நாகசரசுங்கிறது இங்கே மானசரோவர். ஸோ நாக்கான தேவலோகத்து ரிவர் ஆகப்பட்ட லேக் ஆகப்பட்ட மானசரோவர். ஸோ மானசரோவரில் ஸ்பட்டிக்க மாட்டோம் விளையேர்னு இருக்கக்கூடிய அந்த வாட்டர். ஸோ அதில் தான் படுத்துட்டு இருக்கோமோ, ஏன்னா தேவர்கள்லாம் வந்து குளிக்கிறதே அவள் அந்த மானசரோவரில் வந்து, அதனால அவர் அந்த நாகசரஸில் படுத்துட்டு இருக்கோமோன்னு அவர் நினைக்கிறாராம். நமன் எல்லாரும் வணங்கி கொண்டிருப்போது அப்படி அவளுக்கு தோன்றது. ஸ்நாயன்னிவ ஆலக்ஷ்யத்தே, அப்படி எல்லாரும் அதில் குளிக்கிற மாதிரி தோன்றுகிறது. त्वच्चरण उज्ज्वलन्न कमणी श्रेणीषु नीनः नमन् न आभाति स्फटिकाचलस्फुटतटी शायीव सायन्नटः हंसालीन इव स्वयं कमलभूः क्षीराब्धिशायेव च श्रीभर्ता मघवापि नाकसरिति स्नायन् इव आलक्ष्यते. डोलाकेलिवितौ हिमाचल शिलादेशे समप्याहतात् पादाक्रात्तव यानि यावकरस प्रस्यन्दन अन्य अम्बिके तानि अभ्यागत शुम्भसङ्गरभवत् रक्ताम्बुवित्तारणा
बिन्दुक्षेपनिभानि नन्दत अमरी वन्द्यानि वन्दामहे. அமரி அமரி வந்தியானி கரெக்டு தான். ஓகே கரெக்டு தான். ஸோ டோலா கேலி விதவு எங்கே தேவி ஊஞ்சலாடின்னு இருக்கா ஹிமாலயா மவுண்டன்ஸ் அந்த ரேஞ்சில் ஹிமாச்சல ஷிலாதேஷே ஹிமாலயா மவுண்டன்ஸுடைய அந்த மலையோட அந்த தேசத்தில் தேவி டோலானாலே ஊஞ்சல் டோலா கேலி விதவு அப்படி ஊஞ்சல் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது சம் அபியாகதாத்து பாதாகிராத்து. ஸோ பாத நுனியை உதச்சி தானே ஊஞ்சல் ஆடுவா எல்லாரும். அது மாதிரி தேவியோட பாதத்தோட நுனி வந்து உதச்சி அந்த இமயமலையை உதச்சி ஆடுறது. சம் அபியாகதாத் அப்போ அந்த சில பாறைகள் அந்த ஹிமாலய மவுண்டன்ஸில் பாறைகள்லாம் அடி வாங்குறது, அந்த பனியெல்லாம் அடி வாங்குறது. ஸோ அப்படி தவ யானி யாவகரசம் போட்டுருக்கா. யாவகம் சொன்னாலே அது மருதாணி பவுடர் அல்லது அல்தான்னு சொல்லக்கூடிய அந்த மருதாணியை போட்டுருக்காளா. அதோட ரசம் வந்து என்னாச்சு, அது பனி வேற தண்ணி. ஸோ அதனால அதில் படுறது இந்த ரெட் கலர் யானி யாவக ரச பிரஸ்யந்தனானி அது ஒழுகி ஓடுறது. அந்த பனிமலையில் அந்த ரத்த கலரில் தேவியோட அந்த மருதாணியோட ரெட் கலர் அப்படி போடுது. பிரஸ்யந்தனானின்னு ஒழுகிட்டு போடுது. அம்பிகே ஹே தாயாரே தானி அபியாகத சங்கரன போர். ஸோ சும்பனோடு கூட இப்போ போர் நடக்க போகிறது. போர் நடந்தது எல்லாமே ஹிமாலயா ரேஞ்சஸில் தான். ஏன்னா ஹிமாலயா மவுண்டன்ஸில் தான் தேவி ஊஞ்சலாடிட்டு இருக்கும் போது தான் ஒரு தூதனியாக அனுப்புவான் சும்பன். என் கூட வந்து என்ன கல்யாணம் பண்ணிக்கொண்டு. ஸோ அந்த மாதிரி அந்த சங்கர போர் சும்பனோடு கூட ஏற்பட போகிறது. இப்போ கூடிய சீக்கிரம் போர் வரப்போகிறது. அபியாகத உடனே வரக்கூடிய அந்த சும்பனுடைய போரில் பவத் ரக்தாம்பு விஸ்தாரணா அதை அப்போ நிறைய ரத்தம் ஓடும், ரத்த ஆறு ஓடும் அந்த சமயத்தில் சண்டை போடுறோச்சு. ஸோ அந்த ரத்த அம்பு அந்த ரத்தத்தோடு இது ஓடுற மாதிரி விஸ்தாரமாக ஓடுற மாதிரி பிந்துட்சேபனிபாணி அதோட ப்ரிலியூடாக அதுக்கு முன்னோடியாக இந்த ரத்த பிந்துக்கள் அப்படியே ஒழுகிற மாதிரி தோன்றதான். ஸோ தேவியோட ராட்சாரசம் பின்னாடி விஸ்தாரமாக பெருகப்படக்கூடிய அந்த ரத்தத்தோடைய ஆற்றுக்கு முன்னோடியாக பிந்துட்சேபம் துளி துளியாக அந்த யாவக்கரசம் ஓடுறதோ நிபானி போன்ற அப்படி போல நந்தத் அமரி வந்தியானி வந்தாமகே. இதை பார்த்து அமரின்னா தேவர்கள் எல்லாம் வந்தியானி ஆஹா இந்த பாதத்துக்கு ஜெய போடுறாவா அப்படி சந்தோஷப்படுறா. ஏன்னா சும்மனை கொல்ல போறா தேவி அப்படின்ட்டு. ஸோ அமரி வந்தியானி தேவர்களால் வணங்கப்படக்கூடிய அந்த பாதங்களை வந்தாமகே நாங்களும் நமஸ்காரம் செய்கிறோம். डोला केलिविदौ हिमाचल शिलादेशे समभ्याहतात् पादाग्रास्तव यानि यावकरस प्रस्यन्दनानि अम्बिके तानि अभ्यागत शुम्भ शङ्करभवत् रक्ताम्बुविस्तारणा बिन्दुक्षेप इमानि नन्दतमरी वन्द्यानि वन्दामहे. डोलाकेलिषु यं हिमालय शिलालग्नं वने वासिनः भक्त्या योगिवराः त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति पालान्तरे यं सिद्धप्रमदाः समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः तं दाक्षायणि ते कदानुपदयोः ஈக்ஷேயலாக்ஷாரசம். ஓகே. ஸோ டோலா கழிச்சு திருப்பி அதே ஊஞ்சல் ஆடும்போது ஏற்படக்கூடிய அந்த ரத்த பிந்துக்கள் மாதிரி வரக்கூடிய லாக்ஷாரசம். ஸோ ஹிமாலய ஷிலா லக்னம்னா பட்ட அந்த ஹிமாலயனுடைய மவுண்டன்ஸ் உள்ள பாறைகளில் படக்கூடிய அந்த பாத ரசமாகப்பட்டது. வனேவாசினக அங்குள்ள வனங்கள் ஹிமாலயா மவுண்டன் ரேஞ்சஸில் அந்த காலத்தில் நிறைய வனங்கள்லாம் இருந்திருக்கு. இப்போல்லாம் வெட்ட வழியாக ஒன்றுமே இல்லை, வெறும் பாறைகள் தான் இருக்குது. போகிற வழி எல்லாமே ஒரு செடி ஒரு மரம் கிடையாது. ஸோ வனேவாசினக அங்குள்ள வனங்களில் வசித்தவர்கள். ஸோ பவத்யாக யோகிவராக திரிபுண்ட கலிதே. ஸோ உன்னுடைய பக்தர்கள் அங்குள்ள பக்தர்கள் அந்த வனத்தில் வசிக்கக்கூடிய யோகிகள்
சிறந்த யோகிவராக சிறந்த யோகிகள் திரிபுண்ட கலிதே தன்னுடைய விபூதி திரிபுண்டம்னு சொன்னாலே 3 லைன் போடுறோம் இல்லையா அந்த விபூதிக்கு குறுக்கே லிம்பந்தி பாலாந்தரே பாலன நெற்றியில் ஏற்கனவே திரிபுண்டம் போட்டுருக்கா விபூதி விட்டுருக்கா அந்த விபூதிக்கு நடுவில் அதை போய் வச்சுக்கிறோம் அப்போ நடுவில் குங்குமம் சின்ன மாதிரி ஆயிடுது ஸோ இவர்கள் எல்லாம் உன்னுடைய அந்த பாதத்தில் வரக்கூடிய அந்த லாட்சாரசத்தை எடுத்து அந்த நெத்தியில் இருக்கக்கூடிய விபூதிக்கு நடுவில் குங்குமமாக வைத்துக் கொள்கிறார்கள் பால அந்தரே நடுவில் ஸோ சித்த பிரமதாக சித்த பெண்மணிகள் பிரமதான பெண்கள் ஸோ சித்த பிரமதாக சித்தர்களாக இருக்கக்கூடிய அந்த பெண்கள் சமேத்தியா அதை எடுத்து திலகம் குர்வந்தி அவளும் நெற்றியில் போட்டு விட்டுருக்கா அவளுக்கு இந்த விபூதி முற்றிப்புன்றக்கம்லாம் இருக்காது ஆனால் கூட குங்குமத்தை வச்சுடுவாங்க ஸோ அதை திலகமாக குர்வந்தி வைத்துக் கொள்கிறார்கள் நத்வா முகுகூதம் தாட்சாயினின்னு தட்சன் மகளே தாட்சாயினி அதை வணங்கி அந்த பாதங்களை நான் வணங்கி கதானு பதையோகோ லாட்சாரசம் ஈச்சேய நான் எப்பத்தான் அந்த லாட்சாரசத்தை உன் காலை வணங்கி நான் அந்த லாட்சாரசத்தை அடைவேனோ அப்படின்னு கேட்குறாருங்க யாரு பட்டத்ரி डोलाकेलिषु यं हिमाचल शिलालग्नं वने वासिनो भक्त्या योगिवराः त्रिपुण्ड्रकलिते लिम्पन्ति पालान्तरे यं सिद्धप्रमदाः समेत्य तिलकं कुर्वन्ति नत्वा मुहुः तं दाक्षायणीते कथानुपदयोः ஈக்ஷேயலாக்ஷாரசம் பக்தியா இருக்கு இல்லையா எனக்கு இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வருது ஓகே எதுல மேம் இல்லை தேவி த்வம் முரவைரிணஹ பிரணமனே யத்கிஞ்சித் ஆகுஞ்சய ஸ்ரீபாதாம்புஜம் அன்யதா அஸ்ய சிரதி தத்பாதலாக்ஷாஞ்சிதே श्रीभूम्योः इतरप्रणामकृतमिति अन्योन्यम् आशङ्कया रोषव्याकुलयोः चिरं स भगवान् जायेत पर्याकुलः தேவியை கூப்பிட்றார் துவம் முரவைரிணக முரனை எதிர்த்த விஷ்ணு ஸோ முரவைரி இல்லையா முராரி எல்லாம் சொல்கிறோமே முராரினா முரனுடைய எதிரி முரன் என்கிற அசுரனை கொன்ற அந்த விஷ்ணு நமனே நன்றாக வணங்குறார் அவரும் தேவியோட பாதத்தில் வந்து வணங்குறார் அந்த விஷ்ணு எத்கிஞ்சிதா குஞ்சையா அவர் வணங்கும் போது நீ என்ன பண்ணுற உன்னுடைய பாத நுனியெல்லாம் அவர் தலை மேலே வச்சுக்கூடாது கொஞ்சம் வளைச்சி வச்சுக்கோ ஏன்னா அவர் நமஸ்காரம் பண்ணுறோச்சே அவருடைய பாதம் அவர் மேலே படப்படாது அவர் தலையிலலாம் படக்கூடாது அது மாதிரி கொஞ்சம் ஆக்குஞ்சையை லைட்டாக வளைச்சி வச்சுக்கோ காலை ஸோ எத் பாத அம்புஜம் அந்யதா அஸ்ய அதாவது அந்யதானா மாறி வேறுபாடாக உன்னுடைய பாதாம்புஜம் அஸ்ய சிரசி அப்படி அவருடைய தலையில் பட்டுடுத்து என்றால் பாத லாக்ஷா அஞ்சித்தேன்னு மார்க் பண்ணப்பட்டு ஸோ உன்னுடைய லாட்சாரசம் ஒரு தலையில் தப்பி தவறி பட்டுட்டால் ஸ்ரீபூமியோகோ 2 பேருக்கு சண்டை தான் இப்போ ஸ்ரீதேவிக்கும் பூதேவிக்கும் பூமியோகோ ஈரித பிரணாமகிருத அதாவது அவள் என்ன பிரமயோகோ இதர பிரணாமன்னா ஸ்ரீதேவி என்னென்னப்பா இந்த பூமாதேவி காலில் போய் இந்த விஷ்ணு விழுந்திருக்கார் போல் இருக்கு அதனால்தான் அவளுடைய காலில் ஏன்னா எல்லாரும் லாட்சாரசம் பூசிட்டு இருப்பாள் ஸோ பூதேவியோட காலோட ரசம் பட்டெடுத்து பூமி தேவியை இவர் போய் நமஸ்காரம் பண்ணியிருக்காருன்னு ஸ்ரீதேவி நினைப்பா அதே மாதிரி இத்தரன்னு சொல்லும்போது இவள் மாற்றி நினைப்பா பூதேவி நினைப்பா ஸ்ரீதேவி நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கார் அதனால அவருடைய காலில் லாட்சாரசம் இவரோட தலை மேலே பட்டிருக்கு அப்படின்னு இதர பிரணாம ஒருத்தர் மாற்றி நான் நமஸ்காரம் பண்ணிட்டு இருக்கான்னு நினைப்பா விஷ்ணு நமஸ்காரம் பண்ணிட்டா கிருதம் இதி இவ்வாறு செய்திருக்கார் என்று அந்யோன்யம் ஆசங்கையா 2 பேருக்கு டவுட் வந்துடும் இவர் போய் பார்வதியோட காலில் போய் விழுந்தார் சதாசிவனோட மனைவி அந்த ஆதிபராசக்தி காலில் விழுந்தார்னு நினைக்க மாட்டான் இவர் தான் இது 2 பொண்டாட்டியாச்சே இந்த பொண்டாட்டி தலையில் விழுந்தாரு அவர் அப்படி மாற்றி நினைப்பா அப்போ ரோஷம் 2 பேருக்கும் ரோஷம் வரும் ஏன் இந்த மாதிரி பண்ணினேங்கிற மாதிரி 2 பேருக்கு ரோஷம் ஏற்படும் போது வியாக்குலையோகோ அப்படி ரோஷத்தினால வியாக்குலமாக இருக்கா என்ன பண்ணுறதுன்னு பரபரன்னு வருது 2 பேருக்கு கோபம் தலைக்கு மேலே ஏறுது அப்படி 2 பேருக்கு வரும்போது சிரம்ச பகவான் ஜாயேத பர்யாக்குலக அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியாது ஒரே பரியாக்குலம் ஆயிடுதுன்னு ஒரே படபடப்பாயிடுறது அவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல எப்படி வாழை சமாதானப்படுத்துன்னு புரியாமல் பகவான் அந்த பகவானாகப்பட்ட விஷ்ணு ஜாயேதா அப்படி ஏற்பட்டு விடுகிறார் அப்படின்னு சொல்கிறேன் பாதத்தோடு தான்
देवी त्वं मुरवैरिणः प्रणमने यत्किञ्चिदाकुञ्चय श्रीपादाम्बुजम् अन्यथा अस्य शिरसि त्वत्पादलाक्षाञ्चिते श्रीभूम्योः इतरप्रणामकृतमिति अन्योन्यमाशङ्कया रोषव्याकुलयोः चिरं स भगवान् जायेत पर्याकुलः. राधे कृष्ण मैडम. प्रागुत्वागविदौ हिमाचलसदसि अश्व अतिरोहाय यत् न स्प्रक्ष्यामि नियत्युनीम् इति पुनः सत्यं विधातुं च यत् दैत्य उत्पेषणसाहसे विरचिते संवाहनार्थं च यत् त्वत्पादग्रहणत्रयं जयते शर्वेण शर्वाणि ते. त्वत्पाद கிரகணத்ரயம் 3 வாட்டி தேவியோட காலை தொட்டார், காலை பிடிச்சார். யார்? சிவன். சர்வன சிவன், சர்வாணின தேவி பார்வதி. ஸோ அந்த சர்வாணி உன்னுடைய பாதத்தை சர்வேன சிவனால் 3 முறை பிடிக்கப்பட்டது. எப்போல்லாம்? பிராக் உத்வாக விதவு, முதல்ல கல்யாணம் எங்கள் ஹிமாச்சலத்தில் நடக்கிறது, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறது. அந்த சதஸில், அந்த கல்யாண சதஸில் அஷ்ம அதிரோகாய, அம்மி மிதிக்கணும் இல்லையா? அஷ்மனா இங்கே அம்மிக்கல், கல்லுன்னு அர்த்தம். அஷ்மனா கல், இங்கே அம்மிக்கல். ஸோ அம்மியில் ஏற்றி வைக்கணுமே, காலை பிடிச்சி தான் ஏற்றி வைப்பார். ஸோ அப்போ ஒரு வாட்டி காலை பிடிச்சார். அதிரோகாய, அந்த அம்மி மீது ஏற்றுவதற்காக ஒரு முறை பிடிக்கப்பட்டது எத். அப்புறம் இன்னொரு வாட்டி, 2வது வாட்டி எப்போ பிடிச்சாருன்னா வியத்துனியும் ந ஸ்பிரக்ஷாமி. நான் வியத்துனி யார்? ஆகாய கங்கையாகப்பட்ட அந்த 3 லோகத்தில் பாயிறாளே அந்த கங்கா நதி தலைமையில் உட்காந்துருக்கா. அவள் இவளுக்கு சக்கலத்தி. இந்த கங்கையை பார்த்தாலே கோபம் வரும் தேவிக்கு. இதெல்லாம் நம்ம மூக்க பஞ்சசதியில் பார்த்துருக்கோம். ஸோ அது வந்து சக்கலத்தின்னு நினச்சிட்டு இந்த பாதத்துக்கு அவளை கண்டாலே பிடிக்காது, தேவிக்கே பிடிக்காது. ஸோ அதனால அவர் என்ன சொல்கிறாரு? அம்மா நான் இனிமேல் அந்த கங்கையை நான் இது பண்ணவே மாட்டேன், நான் அவளை தொடக்கூட மாட்டேன் அப்படின்னு சபதம் பண்ணுறாராம். ந ஸ்பிரக்ஷ்யாமி வியத்துனியும் இது புனக சத்தியம் விதாத்தும், அப்படியே பிரதிஜை பண்ணுறார். நான் அந்த அவளை ஒரு பொருட்டாகவே மதிக்க போகிறதில்லை, கங்கா தேவியை நீ என்ன மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி காலை பிடிச்சார். சத்தியம் விதாத்தும் ச எத் எந்த பாதங்கள் அப்போது பிடிக்கப்பட்டதோ 2வது வாட்டி. 3வது வாட்டி தைத்திய உத்போஷண சாகசே. உத்பேஷணம், பேஷணம்னு சட்னி ஆக்கிறது, அரைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ அந்த அசுரன் மகிஷாசுரனை காலால் உதச்சி நீ கொன்னையே, அந்த சமயத்தில் கால் வலிக்குமோ அப்படின்னு சொல்லி காலை பிடிச்சார் இல்லையா? விரச்சித்தே, அவ்வாறு நீ அந்த மகிஷனை கொன்ற பொழுது சம்வாகனார்த்தம் பிடித்து விடுவதற்காக கால் தொடப்பட்டது. எத்து எந்த பாதங்கள்? தத் பாத கிரகணத்ரயம். இப்படி 3 முறை பிடிக்கப்பட்ட அந்த காலுக்கு விஜயத்தே, ஒரு ஜே போடுறாரு இங்க பட்டத்ரி. प्रागुद्वाह विदौ हिमाचलसदसि अश्म अधिरोपाय यत् न स्प्रक्ष्यामि वियद्दुनीम् इति पुनः सत्यं विधातुं च यत् दैत्य उत्क्षेपणसाहसे विरचिते संवाहनार्थं च यत् तत्पादग्रहणत्रयं विजयते शर्वेण शर्वाणि ते. உத்பேஷணம்னு சட்னி ஆக்கிறது, காலால் மிதிச்சே கொள்வது. இன்னொன்று உட்சேபணன்னு போட்டுக்கோ, உங்களுக்கு நீங்கள் க்ஷேபணன்னு வாசிச்சல் வீசி எறிது, காலால் உதச்சி தள்ளுறது, 2மே தப்பில்லை. ஓகே மேம், இதில் க்ஷேபணம். शुम्भस्ते किल देवी रागकलहे पादप्रहार उत्सवं लब्धुं काङ्क्षितवान् उपायमिह खलु अज्ञो न विज्ञातवान् यत्या अयोध्यस्तु यदि अल यत् आयोत्स्यति, यत् आयोत्स्यति, आयोत्स्यति घोरमहिष वपुर्दारे स वैरी ततः प्रादानिष्यत भूनिकोमलरुचा पादारविन्देन ते. ஸோ சும்பகா தேக்கில தேவி. தேவி இந்த சும்பன் இருக்கானே, அந்த அசுரன் கூட சண்டைக்கு வந்தான் இல்லையா?
ராக கலகே, ராகம்னாலே ஆசை, கல்யாணம் பண்ணிக்கணும் தான் அவனுக்கு ஆசை, இந்த தேவியை தன்னோட கூட ஒரு ரத்தனமாக வச்சுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ ராக கலகே, அதாவது அதனாலே சண்டை, ரெண்டு பேருக்கு சண்டை ஏற்பட காரணமே அந்த ராகம் தான், அந்த லவ் அஃபெக்ஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஆசைப்பட்ட அவன் பாத பிரகார உற்சவம். அப்போ எப்போவுமே தேவி வந்து கோச்சினால ஊடல் ஏற்படும், அது பிரணய கலகமாக மாறும், அப்போ காலால் உதைக்க வேண்டி வரும், இப்படியெல்லாம் ஒரு பிரணய கலகம் ஏற்படும். அந்த பாத பிரகார உற்சவம், அது ஒரு உற்சவமாக கொண்டாடுறது அந்த பிரணய கலகத்தை கூட. அப்படிப்பட்ட உற்சவத்தை லப்தும் காங்ஷிதவான், அதெல்லாம் அடையலாம், நம்ம தேவியை கல்யாணம் பண்ணிக்கலாம், ஊடல் பண்ணலாம், தேவியோட பாதத்தால் நமக்கு உதவி கிடைக்கும், இப்படிலாம் ஆசைப்பட்டான். அப்படியே லப்தும், அதை அடைவதற்காக காங்ஷிதவான் ஆசைப்பட்டான். உபாயம் மிக கலு அஜ்ஞக, அஜ்ஞக அறிவில்லாதவன், அதுக்கு என்ன உபாயம் பண்ணணும் அவனுக்கு தெரியலை. ந விஜாதவான், அவனுக்கு தெரியவே இல்லை, அதை எப்படி அடையிறது, இவளை எப்படி இந்த பாதத்தால் அடி வாங்கிறது எப்படின்னு அவனுக்கு தெரியாமல் போச்சு அப்படின்னு சொல்கிறார். யார் எதுனா எந்த பாதங்கள்? எத்து கோர மகிஷவ புர்தாரி. ஆனால் மகிஷனுக்கு தெரிஞ்சுடுத்து அந்த உபாயம். அவன் என்ன பண்ணா, மகிஷாசுரன், கோர மகிஷ ரூபம் எடுத்த அந்த அசுரன் எது ஆயோத்யதி, அந்த பாதத்தை அடையணுமா, பாதத்தால் நமக்கு ஒரு அடி கடிச்சு நம்ம அதனால தேவியோட சாயுஜ்ய பதவி கிடைக்கணுமா அப்படின்னு தெரிஞ்சவன் அவன் என்ன பண்ணா, நேராக சண்டைக்கு போட்டான். இந்த லவ் அஃபெக்ஷன்லாம் அவன் காட்டவே இல்லை, டைரக்டாக சண்டை. ஸோ ஆயோத்யதீச வைரி, அந்த எதிரியாக அவன் சண்டையிட்டதால் ததக பிராதானிஷ்யத மூர்தினி, அதனால அந்த கால்கள் அவன் தலைமேல் வைக்கப்பட்டது. ஸோ காலால் வைத்து அப்படின்னு அவனுக்கு சாயுஜ பதவி கிடைக்கிறது இல்லையா. மூர்தினி கோமள ருச்சா, ஸோ அந்த சாஃப்டான பாதங்கள், அப்பேற்பட்ட பாதங்கள் அவனுடைய தலைகள் வைக்கப்பட்டது. பாதார விந்தேனதே, பாத அரவிந்தேன, உன்னுடைய தாமரை பாதங்கள் அவன் மீது வைக்கப்பட்டது. ஏன்னா அவன் ஸ்ட்ரைட்டாக போருக்கு வந்தான், உன்னோட காலால் அவனுக்கு அடி கிடச்சி அவன் நேராக மோட்சத்தை இறந்தான், சாயுஜ பதவி கிடச்சிது. சும்பனுக்கு அது தெரியலை, அவன் பாதத்தால் அடிபட்டு சாகலை, ஏதோ ஆயுதத்தால் அவள் கொன்னாலே தவிர அவளுக்கு பாத பிரகாரம் கிடைக்கலை அப்படிங்கிறாங்க. ராதே கிருஷ்ணா. சும்பஸ்தே கில தேவி ராக கலஹே பாத பிரஹார உத்சவம் லப்தும் காங்ஷிதவான் உபாயமிக खलु अज्ञः न विज्ञातवान् यद्दायोत्स्यति घोरमहिषवपूर्धरी स वै ततः प्रागानिष्यत मूर्ध्नि कोमलरुचा पाद अरविन्देन ते गाले दा प्राधानिष्यते दा आनम्रे गिरिशे पदप्रहरणे दत्ते भवत्यारुता नाते किं महिषः अहम् इति अभिजिते देवेन तस्मिन् शने आलीषु आकुलितस्मितासु पुनरपि उद्दाम पुष्यदृशः तन्मौलौ जयति द्वितीयम् अपि ते பாதாப்ஜ சந்தாடனம். கிரிஷே ஆனம்ரே, அரு கிரீசனாகப்பட்ட அந்த சிவன் வந்து ஆனம்ரே உன்னோட காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுறார். ஸோ ஆனம்ரே வளைந்து நமஸ்காரம் பண்ணிட்டுருக்கார். பதப்பிரகரணே தத்தே, லைட்டாக காலால் ஒரு உத கிடச்சிது. ஸோ அது பாதப்பிரகாரம் கிடச்ச உடனே பவத்யா ருஷா கோபத்தோட, ஏன்னா இந்த பிரணய கலகத்தில் தான் இந்த மாதிரிலாம் நடக்கிறது, அதனால் கோபத்தோடு ஒரு காலால் இது கொடுக்கும் போது நாதே அம்மா தாயே கிம் மகிஷக அகமிதி ஒன்று அவர் சொல்கிறார். நாதேன்னு கூப்பிட்றாரு சிவன், கூப்பிட்றார் அம்மா நாதே நீ வந்து என்னை மகிஷன்னு நினச்சியம்மா, மகிஷாசுரனை காலை வச்சு உதச்சாய், அது மாதிரி என்னை மகிஷாசுரன் நினச்சி என்ன உதச்சிட்டியா, மகிஷக அகமிதி அபிஹிதே, அப்படி நான் என்ன மகிஷனா என்னை அப்படி உதைக்கிறியே அப்படின்னு அபிஹிதே சொல்லப்பட்ட பொழுது, சிவனால் சொல்லப்பட்ட பொழுது, தேவனாகப்பட்ட சிவனால் அவ்வாறு சொல்லப்பட்ட பொழுது, தஸ்மின் க்ஷணே அந்த க்ஷணத்தில் ஆலீஷு ஆகுலித ஸ்மிதாசு, ஒரே சிரிப்பு வந்துடுது. கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாளா, இவர் கேட்டுட்டாரா நீ என்ன மகிஷன் நினச்சிட்டு இப்படி உதவிட்டியா அப்படின்னு கேட்ட உடனே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறா. ஸோ ஆலீஷு, ஆலின்னு ஃப்ரெண்டுன்னு அர்த்தம், ஆலீஷு ஃப்ரெண்டுகளிடையே ஆகுலித ஸ்மிதாசு சிரிப்பு புன்சிரிப்பு ஏற்பட்டு அவளுக்கெல்லாம் இப்படி சிவன் கேட்ட உடனே அதை புனரபி உத்தாம புஷ்யத்ருஷா, இன்னும் கோவம் வந்துடுது. ஃப்ரெண்ட்ஸ் வேறு கேலியாக சிரிச்சுட்டாளா, இவர் பேசின உடனே ரொம்ப கோவம் வந்துடுது. புஷ்யத்ருஷா போஷணம் ஆகிடுது, கோபம் ரொம்ப போஷிச்சு வந்துடுது, ஜாஸ்தியாகிடுது. ஸோ தன் மௌலவு அவருடைய தலைமையில் துதீயமபிதே பாதாப்ஜ தந்தாடனம், ரெண்டாவது வாட்டிக்கு அலால் உத விட்டுட்டான்.
தாடனம்னா அடிக்கிறது. ஸோ சந்தாடனம் ரெண்டாவது வாட்டி இப்படி என்ன என் ஃப்ரெண்ட்ஸு முன்னாடி கேலி பண்ண வைக்கிட்டாலே அப்படிங்கிற கோபத்தோட ரெண்டாவது வாட்டி உதயத்த உன் கால்களுக்கு ஜெயதி ஒரு ஜெய போடுறாருங்க பட்டத்திரி. आनम्रे गिरिशे पदप्रहरणे दत्ते भवत्यारुषा नाते किं महिषः अहमिति अभिहिते देवेन तस्मिन् क्षणे आलिषु आकुलितस्मितासु पुनरपि उद्धामपुष्यदृशः तन्मौलौ जयति द्वितीयम् अपि ते पादाब्ज சந்தாடனம். ஓகே, ஆலிஷு ஆலிஷு நெகட்டிவ் அது அது தீர்க்கம். ஓகே, ஓ சரி மேம், நான் தப்பா போயிட்டேன்னு குளிக்கின்றேன். ஓகே, இது ஒன் மோர் போயிடலாம்ப்பா. ஓகே மேம். पादाग्रं तव शङ्कराश्रमवशात् आक्षारिलाक्षारसं विन्यस्तं मृगनायक उपरि चिरात् जीयात् अगेन्द्र आत्मजे यत्कान्त्यैव हि लोहितः मृगपतिः दैत्यप्रहार उद्गलत् रक्ताम्बः कनिकावहन् अपि तथा न அமானி வைமானிகைஹி. ஸோ இதில் ஒன்றே ஒன்று ரைட் ஓகே. பாதாகிரம் தவ சங்கர, சங்கரன்னா போர், சங்கரம்னாலே போர். ஸோ பாதாகிரம் தவ சங்கர ஸ்ரமவசாத், போர் பண்ணியிருக்கா தேவி, ரொம்ப சிரமமாயிடுது, ரொம்ப கஷ்டமாயிடுது. ஸோ அதனால உன்னுடைய பாத நுனி வந்து ஆட்சாரில் ஆட்சாரசம், கால் அடியில் வந்து வேறு இது போரில் அடிபட்டு ரத்தமெல்லாம் வேறு வந்துட்டுருக்கு. லாட்சாரசம், ஓ அந்த லாட்சாரசம் வழியிறது தேவியோட பாதத்தில், அந்த லாட்சாரசம் வழியிறதா சிரமமாக இருக்குது. என்ன பண்ணுறா தேவி? விந்யஸ்தம் மிருகநாயக உபரி, சிங்கம். மிருகநாயகன்னா மிருகங்களுடைய தலைவன், நாயகனான சிங்கம், அவளுடைய வாகனமே சிங்கம். அவள் சிங்கத்து மேலே உட்காடுறா, அம்மட்டையோட உட்காடுறா, காலிலேருந்து அவளுடைய லாட்சாரசம் ஒழுகின்றிருக்கு. அப்படி ஒழுகும்போது சிங்கத்து மேலே படுறது இல்லையா? ஜீயாத்து சிரஞ்சீயாத்து அகேந்திர ஆத்மஜே, அப்படி விழக்கூடிய அந்த அந்த லாட்சாரசத்துக்கு ஜே போடுறார். சிரஞ்சீயாத்து லாங்காக இருக்கட்டும் அவனுடைய பாதத்துக்கு. அகேந்திர ஆத்மஜே, அகேந்திர இமவான் மகளே, அக இந்திர சிறந்த மலை, மலைகளில் சிறந்த ஹிமவான், அந்த ஹிமாலய மண்டலத்துடைய மகளே ஆத்மஜே. எத்காந்தியா ஏவ லோகிதக. ஸோ அதனால் என்ன ஆகிடுது? சிங்கத்து மேலாம் ரெட் ஆகிடுது, உடம்பெல்லாம் சிங்கத்தோட உடம்பெல்லாம் ரெட் ஆகிடுறது. ஸோ லோகிதகன்னு ரெட்டு. மிருகபதிகி, அந்த சிங்கம், மிருகங்களுடைய பதியாகப்பட்ட அந்த சிங்கம், தைத்திய பிரகார உத்கலத்து. அப்போ என்னாச்சு? சிங்கத்து மேலே முதல்ல என்னாச்சு? சிங்கமும் சண்டை போடுறது. போரில் தேவி மட்டும் சண்டை போடல, சிங்கம்னு 4 பேரை எட்டி உதச்சி அடித்து எல்லாம் கொதறி எல்லாம் மட்டும் சண்டை போடுறது. அதுக்கு மேலே நிறைய ஏற்கனவே ரத்தம் நிறைய கிடக்கு. ஸோ தைத்திய பிரகார உத்கலத் ரக்தாம்பக, ரத்த நீராகப்பட்டது உடம்புல எல்லாம் அப்படி வழியிறது அந்த சிங்கத்து மேலே. கணிக்கா ரக்தாம்ப கணிக்கான்னு ரத்த துளிகள், அந்த இதெல்லாம் வகன்னபி, அப்படி ரெட் கலரில் அப்படியே ரத்த கலரில் இருக்கிறது சிங்கம். அப்போ கூட ந அமானி வைமானிகைகி, அமானின்னு இது கௌரவம் கொடுக்கவில்லை. விமானத்தில் இருக்கக்கூடியவர்கள்லாம் சிங்கத்தோட ரத்தத்தை பார்த்து அவள் அவ்வளோ ஒரு பிரமாதமாக ஒன்று நினைக்கல. சிங்கமாகனா அது சண்டை போட்டது முடிஞ்சுது, அவ்வளோதான். ஆனால் தேவியோட லாட்சாரசம் பட்ட உடனே அப்படி ஒரு கௌரவம் கொடுக்குறான். ஏன்னா சிங்கத்து மேலே தேவி உட்காண்டிருக்காளே, அதனால சிங்கத்துக்கே மதிப்பு ஜாஸ்தி ஆகிடுது. ஸோ வகன்னபி ந ததா அமானி வைமானிகைன்னு முன்னாடி ரத்தம் மட்டும் இருந்தபோது அவ்வளோ தூரம் மதிக்காத அந்த சிங்கம் ரொம்ப மதிப்பு கூடியது. வைமானிகன்னு தேவர்கள், விமானத்தில் அமரக்கூடிய தேவர்களால் இப்பொழுது ரொம்ப மதிப்பு அடைந்தது. பாதாக்ரம் தவ சங்கர ஸ்ரமவசாத் ஆக்ஷாரிலாக்ஷாரசம் விந்யஸ்தம் மிருகநாயக உபரி சிரஞ்சீயாத் அகேந்திராத்மஜே யத்காந்த்யா ஏவ ச லோகிதோ மிருகபதிः दैत्यप्रहार उद्गलत् रक्तां कणिकावहन् अपि तथा न अमानि वैमानिकैः. मात्रे नमः.